அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினமொரும் தூதன் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு நல்ல வார்த்தை. அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. அவர் சகல இடத்திலுமே இருக்கிறார், அவர் இல்லாத இடமே கிடையாது என்று நாம் அறிந்தாலும், குறிப்பாக எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த நாள் எந்த நாள் என்றால், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள். நாம் இன்றைக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றான அந்த மெய் தெய்வமாகிய நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை தாராளமாக செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து குடும்பமாக, தனியாக, குழுவாக சென்று கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆராதனை. ஆகவே இந்த ஆராதனைக்கு எந்த விதத்திலும் நாம் தவறாமல் கலந்து செல்லும்போது நம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உலாவுவார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான திருச்சபைக்கு இன்றைக்கு நாம் செல்வோம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராம். அப்பொழுது நமக்கு என்ன லாபம், நமக்கு என்னையா மேன்மை, நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலையும் உண்டு என்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் ஒரு சில நெருங்கின நண்பரிடத்தில், உறவுகளிடத்தில், சொந்த குடும்பத்தினிடத்தில் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் உள்ளான மனதுக்குள்ளே மறைத்து வைத்திருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே தான் இருப்போம். இப்படி சொல்ல முடியாத அநேக விஷயங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு விடுதலை தேவை. ஆகவே பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நான் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறேன். நான் ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தில், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் அங்கே உலாவிக் கொண்டிருப்பார். ஆகவே நான் அந்த இடத்துக்கு சென்று கர்த்தரை உண்மையாக நான் ஆராதிக்க எனக்குள்ள ஒரு விடுதலையை நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன். அதேபோல அந்த இடத்துல நான் கூடி ஆராதிக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை போதகர் மூலமாக கொடுக்கப்படும். அந்த வார்த்தை என்னை விடுவிக்கும். ஏனென்றால் அவர் கொடுப்பது சத்தியமான கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு செல்லும்போது மெய்யாகவே நாம் பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே இலவசமாய் கிடைக்கின்ற அந்த விடுதலையை தயவு செய்து யாரும் தவற விடாதீர்கள். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு நான் ஆராதனைக்கு செல்வேன் என்றதான ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். மெய்யாகவே நீங்கள் நினைக்கிறது காட்டிலும், வேண்டுவது காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு உள்ளது. ஆகவே அந்த வல்லமையினால் நீங்கள் தொடப்படுவீங்க, ஆட்கொள்ளப்படுவீங்க. முற்றிலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு உங்கள் வீடுகளுக்கு திரும்புவீர்கள். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு புறப்படுங்கள். வெற்றி உங்களுக்கு ஆயத்தமாகியிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக ஆலயத்தில் காத்திருக்கிறார். உங்களை பார்த்த உடனே அவர் முகம் சந்தோஷப்படும். நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஆகவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக அமையட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கர்த்தரே, நீர் ஆவியானவராய் இருக்கிறீர். நீர் இருக்கின்ற இடத்துல ஒரு விடுதலை உண்டு என்று பவுலுக்கு கிடைத்த வெளிச்சத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஆராதனைக்கு சென்று உம்மை விடுதலையோடு ஆராதித்து மகிழ்ச்சியோடு திரும்பி வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆராதனை குறித்தான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள உண்டாவதாக. தடைகள் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு செல்லுங்கள். மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். நன்றி.